மலர் டிஃபன் சென்டரில் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க. அதாவது இந்த சாம்பார் வந்து நம்ம மசாலாலாம் வறுத்து தேங்காயெலாம் அரைச்சி செய்யும் போது இட்லிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சி சாம்பார் செய்யறதோட இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடும்போது இட்லிக்கு வந்து 4-5 இட்லின்றது 10 இட்லி கூட சாப்பிடலாம். ஏன் சொல்கிறேன்னா மசாலாலாம் அரைச்சி செய்யும் போது திக்காகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் செஞ்ச சாம்பார் வந்து இன்றைக்கி இட்லிக்கும் சாப்பிட்டாங்க, காலையில் வச்சது மதியம் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சாப்பிட்டாங்க. இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் வந்து துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த துவரம்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த தக்காளியில் மேலே தோல் பாருங்கள், இப்படி எடுத்துருங்க. இது நம்ம கடையும் போது என்ன ஆகுதுன்னா தக்காளி ஃபுல்லாக வந்து அப்படியே தோலாக தெரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பாதியாக முழுசாக போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா தோல் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி எல்லா தோலும் எடுத்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது சூடு ஆறட்டும். ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு நம்ம மசாலா வந்து இந்த சாம்பாருக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூன் தனியா, 2 வரமிளகாய். வெறும் கடாயில் எண்ணெய்லாம் சேர்க்காமல் வெறும் கடாயிலேயே வறுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாலாம் நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு. நான் சின்னதாக ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் அரைச்சி செய்யும் போது சாம்பார் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து நல்லா ஆறட்டும். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்த மசாலாவும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நைஸாக. இந்த மாதிரி கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்ச விழுது, நான் வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன். இந்த புளியை வந்து கரைச்சி வடிகட்டிக்கலாம். இதில் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம புளி வந்து பச்சை புளி கரைச்சி சேர்த்ததுனால சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷத்துக்கு வந்து நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். பாருங்க, சாம்பார் நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லிக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான சாம்பார் வந்து ஒரே மாதிரி வெறும் பருப்பு சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நீங்கள் சாம்பார் செஞ்சு இட்லிக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நமக்கும் வேறு விதமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரே சாம்பார் சட்னி இப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லியோடு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டா இன்னும் 4 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.